தோழர், உங்களோட நிலப்பாடு என்னவா இருக்குது? அந்த தமிழ் சட்டத்திறனிகள் பேரவையின் முயற்சி தொடர்பில் உங்களோட கருத்து எப்படி இருக்குது? ஓ, இரண்டால் தமிழர்கள் மத்தியில காலத்துக்கு காலம் இந்த அரசியல் கூட்டணிகள் உருவாக்கப்பட்டு வந்திருக்கின்றது. அது உண்மையில தமிழ் மக்களுடைய அரசியல் உரிமை சம்பந்தமாக முக்கியத்துவம் கொடுக்காமல் அது உண்மையில ஒரு தேர்தல் கூட்டாக தான் இருந்திருக்கிறது. உதாரணத்துக்கு 72ஆம் ஆண்டு தமிழர் விடுதலை கூட்டணி ஆரம்பிக்கப்பட்டது. அது இந்த 76ஆம் ஆண்டு வட்டுக்கோட்டு தீர்மானம் அது கூடாக நகர்ந்து வந்தது. அதுக்கு பிறகு இயக்கங்கள், விடுதலை இயக்கங்கள், அதிலே ஒரு உண்மையிலே அந்த விடுதலை இயக்கங்கள் இபிஆர்எல், ஈரோஸ், டெலோ, அடுத்தது விடுதலை புலிகள், அவைகளும் இறுதியாக இணைந்து கொண்டு ஒரு இஎன்எல் என்ற ஒரு இயக்க கூட்டமைப்பு இருந்தது. அந்த கூட்டு உண்மையில வந்தது பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தினது உண்மை. ஏனென்றால் ஒன்றுபட்டு அன்றைக்கு ஆயுத போராட்ட காலத்திலே ஒன்றுபட்டு களத்தில் நின்று களமுனையில ஒவ்வொரு முனையில ஒவ்வொருத்தர் நின்று அன்றைய எதிரியாக பிரகடனப்படுத்தப்பட்ட அன்றைய அரசுக்கு எதிராக பெரிய தாக்கத்தை கொடுத்து கொண்டு இருந்தது. அவர்கள் அன்றைக்கு உண்மையில ஒரு திம்பு பேச்சுவார்த்தைக்கு கூட சர்வதேச அரங்கில கூட அவர்கள் வரவேற்கப்பட்டு சிங்கம்பலம் விரித்து வரவேற்கப்பட்ட காலம் இருந்தது. அது உண்மையில ஒரு தாக்கமாக இருந்தது. அது தேர்தல் கூட்டு அல்ல. அதுக்கு முதல் இருந்தது, அதாவது 72ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட அந்த தமிழ் விடுதலை கூட்டணியோ அல்லது இதுக்கு பிறகு வந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற அமைப்புகள் எல்லாம் வந்தது. உண்மையில அவர்கள் ஒரு தேர்தலை மையப்படுத்திய ஒரு கூட்டாகத்தான் இருந்ததை ஒழிய தமிழ் மக்களுடைய அழிவுகளை தடுத்து நிறுத்துறதுக்கோ அல்லது தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வை நோக்கி முன்னோக்கி போறதுக்கோ அவர்கள் தங்களுடைய அந்த அரசியல் பலத்தை பயன்படுத்தவில்லை என்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். சரிதானே? இப்ப இன்றைக்கு உருவாகி இருக்கிற இந்த கூட்டு அனைத்து தமிழ் தரப்பையும் உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும் என்றது இது ஒரு கட்சி சார்பாக இருந்து நாங்கள் பார்க்கிற விஷயம் அல்ல. இது ஒரு அடிப்படையில ஒரு தமிழ் மக்களுடைய நலன்களில் இருந்து பார்க்க வரும். இதுக்குள்ள இந்த அழைக்கப்படாத கட்சிகளை நாங்கள் பார்ப்பமாக இருந்தால் இது ஒரு அரசியல், ஏதோ ஒரு சக்தியினுடைய அரசியல் தலையீடு, அரசியல் காழ்ப்புணர்ச்சியினுடைய வடிவமாகத்தான் இது இருக்கின்றது. உதாரணத்துக்கு ஈழமக்கள் ஜனநாயக கட்சிக்கு அழைப்பு விடுக்கப்பட இல்லை. இரண்டாவது மணிவண்ணன் அல்லது முன்னாள் நீதியரசர் விக்னேஸ்வரன் ஐயா அவர்களுடைய அந்த அந்த தமிழ் மக்கள் கூட்டணி அவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை. அப்ப இது ரெண்டும் ஆரால விமர்சிக்கப்படுற கட்சிகள், யார் இந்த ரெண்டு கட்சிகளையும் விரோதமாக பார்க்கிறார்கள் என்று நாங்கள் பார்த்தமாக இருந்தால் இந்த சட்டத்தரணிகள் குழு அவர்களுடைய அந்த அமைப்புக்குள்ள ஒரு சக்தி, ஒரு அரசியல் தரப்பினுடைய ஒரு ஆதிக்கம் என்றது அங்க இருந்திருக்குது மறைமுகமாக. சரிதானே? அடுத்தது தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் என்று சொல்லி கிழக்கு மாகாணத்துல ஒரு கணிசமான மக்களுடைய ஆதரவை பெற்ற ஒரு அமைப்பு இந்த பிள்ளையான் உள்ளுக்குள்ள இருந்தாலும் அவர்களுடைய கட்சி தொடர் நிலையில இயங்கிக் கொண்டிருக்குது. கடந்த உள்ளூராட்சி தேர்தலையும் நிறைய சபைகளை கைப்பற்றி உறுப்பினர்களை கைப்பற்றி இருக்கிறார்கள். அப்ப இதுல ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாகத்தான் இந்த சில தரப்புகளுக்கு அறிவிக்கப்பட இல்லை. இதை இந்த சட்டத்தரணிகள் முழுமையாக விளங்கி கொள்ள வேண்டும். சரிதான்? நானும் பார்த்திருக்கிறேன். என்னென்னு சொன்னால், அரசாங்கத்தோட சேர்ந்து இருக்கிற சேர்ந்து செயல்பட்ட உங்களோட என்னென்று அவர்கள் கூட்டமைக்க முடியும் என்ற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது. சமூக ஊடகங்களிலே ஒரு கருத்தொன்று பகிரப்பட்டிருந்தது. சரி, 72ஆம் ஆண்டு முதல் உருவாக்கப்பட்ட தமிழர் விடுதலை கூட்டணி, சரிதானே? அந்த கூட்டணியில இணைந்திருந்த கட்சிகள் எது என்று பார்த்தால் தமிழரசு கட்சி, சரிதானே? அடுத்ததார் காலகாலமாக தேசிய நல்லிணக்கம் என்று சொல்லி இலங்கை அரசாங்கத்தோட இணைந்து செயல்பட்டு கொண்டிருந்த இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் அரசாங்கத்தோட சேர்ந்துதான் செயல்பட்டது.
தங்களுடைய மக்களுடைய நலன் சார்ந்து அரசாங்கத்தோட சேர்ந்து செயல்படுறதுதான் தங்களுடைய கொள்கையாக வகுத்து கொண்டு செயல்பட்டவர்கள். அதே நேரத்துல தமிழ் காங்கிரஸ், அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் இன்றைக்கு இருக்கிற, இப்ப நாங்கள் ஏற்கனவே சொன்ன தரப்பு சரிதான, தமிழ் காங்கிரஸ் தரப்பு இன்றைக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்று சொல்லி இருக்கின்ற அதே அதே இலட்சணையோட இருக்கிற அந்த சைக்கிள் சின்னத்தில் இருந்த தமிழ் காங்கிரஸ் அவர்களும் அரசாங்கத்தோட சேர்ந்துதான் இருந்தவர் சரிதானே. அப்ப அரசாங்கத்தோட சேர்ந்து இருந்தவர்கள் அரசாங்கத்துக்கு எதிராக இருந்தவர்கள் என்று சொல்லி அங்க பார்க்கப்படவில்லை. அவர்கள் 3 பேரும் அன்றைக்கு மூன்று தரப்பு முக்கிய தரப்பாக இருந்தார்கள். இணைஞ்சுதான் அன்றைக்கு ஒரு கூட்டணியை ஆரம்பித்தார்கள் சரிதான். இதுக்குள்ள இன்னொரு விஷயத்தை நாங்கள் சொல்லி ஆகணும். டல்லி சேனாயக்காவின் அரசியல் காலத்துல ஆட்சி காலத்துல இதே தமிழரசு கட்சியும் அரசாங்கத்தோட சேர்ந்து இணைந்திருக்கணும். அவர்களும் ஒரு அமைச்சு பதவிகளை எடுத்து இருந்திருக்கிறார்கள் என்ற விஷயத்தை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. இங்க எல்லாரும் அரசாங்கத்தோட சேர்ந்து இருக்கிறது எதிராக இருக்கிறதுல யாரும் தங்களை சுத்தமான சூச பிள்ளைகள் என்று சொல்லி நினைத்து விடக்கூடாது. ஆனால் இதுல இன்னொரு விஷயம், 2015ஆம் ஆண்டு இப்ப அண்மையில கூட நான் இதை பிழை என்று சொல்ல இல்லை சரிதானே. அதாவது அரசாங்கத்தோட நாங்கள் எதிர்த்துத்தான் நிக்கணும் என்று சொல்லி நாங்கள் இந்த காலத்திலையும் சொல்ல இல்லை சரிதானே. 2015ஆம் ஆண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பு மைத்திரி ரணில் கூட்டு அந்த அரசாங்கத்தோட சேர்ந்து இருந்தவை தானே சரிதானே. அதுல அமைச்சு பதவி எடுக்க இல்லைன்ற ஒரு இது ஒன்று இருந்ததை ஒழிய மற்றபடி அவர்கள் சேர்ந்து இருந்தது. பிரதமராகவே முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் செயற்பட்டு இருந்தது. அது ஒரு நல்ல விஷயம். ஏன்னு சொன்னா நாங்கள் என்னத்தை சொல்றோம் என்று சொன்னா அவர்கள் எதை சாதித்தார்கள் என்றது அது கேள்வி, அதை விடுங்க. ஆனால் அவர் அந்த அரசாங்கத்தோட பேச முற்பட்டதும் இணைந்து இருந்ததும் வரவேற்கக்கூடிய அரசியல் சூழலை கையாள முயற்சித்திருக்கிறார்கள். அதனால அரசாங்கத்தில இருந்தவர்கள் அரசாங்கத்துக்கு எதிராக இருந்தவர்கள் என்று சொல்லி இதுல வகைப்படுத்தி பார்க்கறதுக்கு ஒன்றுமே இல்லை. இதுல என்ன ஒரு பிரச்சனை இருக்கு என்று சொன்னால் அரசாங்கத்தோட இருக்கிறதல்ல பிரச்சனை, அரசாங்கத்தோட இருந்து கொண்டு என்னத்தை செய்தது என்ற ஒரு விஷயத்தை தான் நாங்கள் பார்க்கிறோம் சரிதானே. 94ஆம் ஆண்டு எங்களுக்கு 9 ஆசனங்கள் எங்களுக்கு கிடைச்சது. அந்த 9 ஆசனங்களோட நாங்கள் சந்திரிகா அரசோட ஒரு பேச்சுவார்த்தைக்கு போறோம் சரிதானே. நாங்கள் அமைச்சு பதவியை கேட்க இல்லை, அல்லது வேற எந்த ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பதவி கேட்க இல்லை, வேற எந்த சலுகையும் கேட்க இல்லை. அப்ப சந்திரிகா என்ன சொன்ன வேண்டாம், எங்களுடைய தயவிலே அந்த ஆட்சி நடக்க மலையக மக்கள் முன்னணி அமரர் சந்திரசேகரன் அவர்களுடைய தயவில 113 ஆசனங்களோட ஆட்சி அமைக்கிறதுக்கு அவர்கள் ரெடி. ஆனால் மேலதிகமான ஆதரவை எங்கள்கிட்ட கேட்ட போது நாங்கள் 9 ஆசனங்களோட போய் கேட்டு அவர்களுக்கு கேட்டது கொடுத்தது யுத்த நிறுத்தம், பேச்சுவார்த்தை, அடுத்தது அரசியல் தீர்வு, புனர்வாழ்வு, அரசியல் கைதிகள் விடுதலை என்று சொல்லி பல விடயங்களை நாங்கள் பேசினார்கள் சரிதானே. யுத்தத்தை நிறுத்துறதுக்கு புலிகளோட பேச வேண்டும், அரசியல் தீர்வுக்காக அனைத்து தரப்போடையும் பேச வேண்டும் என்று சொல்லி நாங்கள் அந்த அரசாங்கத்தோட இருந்தாலும் நாங்கள் அவர்களுக்கு கொடுத்த அழுத்தம் தான் அன்றைக்கு சந்திரிகாவால ஒரு மிகச்சிறந்த ஒரு அரசியல் தீர்வை கொண்டு வர முடிந்தது சரிதான். இதுல யாருமே பெருமை பேசிக்கொள்ள முடியாது. அன்றைக்கு சமஷ்டிக்கு ஒப்பான ஒரு தீர்வு சரிதானே. அது ஒற்றையாட்சியும் அல்ல, சமஷ்டியும் அல்ல, இருமொழி கொள்கையோட அதாவது சமத்துவத்தோட பிராந்தியங்களின் சுயாட்சி என்று சொல்லி இலங்கையை 5 பிராந்தியங்களாக பிரித்து வடக்கு கிழக்கு நிரந்தரமாக இணைக்கப்பட்டு காணி அதிகாரம் பொலிஸ் அதிகாரங்களை கொண்ட மிகச்சிறந்த ஒரு தீர்வை அன்றைக்கு வைக்கிறதுக்கு நாங்கள் அரசாங்கத்தோட இருந்து காரணமாக இருக்கிறார்கள். 19 வர்க்கங்களிலே முன்மொழிவுகளும் வழங்கப்பட்டு அவையும் உள்ளடக்கப்பட்டிருந்தன. அப்ப அதுல நாங்கள் அந்த அரசாங்கத்தோட சேர்ந்து இருக்கிறோம் என்றதுக்கு அப்பால என்னத்தை செய்த நாங்கள் என்றதான் பார்க்க வேண்டும். அதே நேரத்துல அரசாங்கத்தை எதிர்க்கிறோம் என்று சொன்னார்கள், என்ன செய்தவ அந்த மிகச்சிறந்த அரசியல் தீர்வை அன்றைக்கு இருந்த எதிர்கட்சிகளோட சேர்ந்து எதிர்க்கவில்லையா? அல்லது நாடாளுமன்றத்துல கொளுத்தி எரிக்கவில்லையா? அல்லது இலங்கையில கொழும்புல அந்த குண்டூசி கூட விழுகிறதுக்கு இடம் இல்லாமல் லட்சக்கணக்கான மக்களை திரட்டி எதிர்கட்சிகள் ஆர்ப்பாட்டம் செய்ய அந்த ஆர்ப்பாட்டத்துல கலந்து கொள்ளவில்லையா?
இவரெல்லாம் தமிழ் கட்சிகள் தானே. அப்ப நீங்க எதிர்த்து என்ன செய்த நீங்கள்? தமிழ் மக்களுக்கு விரோதமாகத்தான் நடந்த நீங்கள். நாங்கள் ஆதரித்து தமிழ் மக்களுடைய நலன் சார்ந்து இருந்தனர். ஆக இதுல இந்த சட்டத்திறனிகள் சங்கம் வந்து நீங்கள் ஒரு விஷயத்தை யோசிக்கணும். அரசாங்கத்தோட சேர்ந்து இருந்து என்னத்தை சாதித்தார்கள் என்ற விஷயத்தை வச்சு சேர்ந்து இருக்கிறது அல்லது எதிர்த்து நிற்கிறது என்றல்ல பிரச்சனை. மக்கள் நலன் சார்ந்து தமிழ் மக்கள் அபிலாஷைகளுக்கு என்ன பங்களிப்பு செய்திருக்கிறார்கள் என்பதுதான் இங்கு பார்க்கப்பட வேண்டும்.